படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவு செய்கிற படம் அல்ல அது. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவு செய்கிற படம் அல்ல அது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூளை எல்லாம் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாகும், மூளை எல்லாம் மங்காது, அவர்களை மூளை செலவையில நாங்க செய்யல, அந்த படம் பார்த்தா மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் வந்து சொல்லியிருக்காரு. சனம் ஷெட்டி நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை போய் கலந்துகிட்டு நான் பெரிய விஜய் ஃபேனு, இப்பதான் ஜனநாயகன் படம் நேத்து தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே செருப்ப சாணியில முக்கி அடிச்சு அமிச்சிட்டு இருக்காங்க. நாங்க கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FBFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. குடியா போடா. குடியா போடா மலைய போடா. ஏங்கிட்டே சோகாட்டே நீ ஏங்கி சோகாட்டியா ஸ்டூடண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். இப்ப ஏன் ஆன்ட்டி வெறி ஆவறீங்க? நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FBFS பார்த்துட்டு வந்திருக்கேன். எங்க போய் என்ன பேசணும்னு தெரியாம நான் விஜய் ரசிகை இப்போதான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கு. மைக்க புடுங்கிட்டு மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு சீன் போட்டுச்சு பாருங்க. அக்மாக் தற்குறின்னு நிரூபிச்ச தருணம் அதெல்லாம். இதுக்கிடையில நான் பேசவா போகவான்னு கேள்வி வேற. பெரிய ஜான்சி மகாராணி புரட்சி பண்ண வந்துட்டாங்க. டெமோக்ரஸினா என்னன்னு நமக்கு பாடம் எடுக்க பெயரை கேட்டா சனம் ஷெட்டியா. அது ஒண்ணு இல்ல, அவங்க அந்த மேடம் நினைச்சிட்டாங்க. FBFS பார்த்துன்னு அப்படி கத்துவாங்க நினைச்சிட்டாங்க. இல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்லல, நாகரீகமாக வாங்க இப்படிக்கு அப்படின்ட்டாங்க. பேசவா போவா போ அப்படின்னு நான் சொல்லல, அங்க இருக்கிறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிடுவாரா? பாரதேஷ் நாய, இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ இங்க இருந்து ஓடி போறேன்னு இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஒரு ஆர்கானிக் ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடண்ட்ஸ்காக மட்டும் தான் பேசுவேன். நீங்க பேசி கிழிச்சது போதும், கிளம்புங்க. எவனோ சொல்லி நான் இங்க வரல. யாராவது சொல்லி வராம இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க அசிங்கப்பட்டதுல எனக்கு ரொம்ப வருத்தமா. கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ஆண்டி அழாதீங்க, அழாதீங்க. நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இது வருத்தமா இருக்கு.
அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? இவன் என்ன பண்ணும் சார்? செருப்ப காட்டி அடிக்கிறாங்க. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. தாவேக்கா இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் நினைச்சு பாக்கலங்க. தாவேக்கா வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க மாணவர்களோட பேன் நீட்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல தாவேக்காவோட அம்சா லேடி அம்சா சனம் செட்டி அவர்களை வந்து தாவேக்காவினர் உள்ள இறக்கிருக்காங்க. இறக்கி அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் ஷோல செம்ம டான்ஸ் செம்ம குத்து ஆடிட்டு இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் வந்து வேற பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு ஒரு சாயத்தை பூசி இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தாவேக்காவினர் கீழ்த்தனமாக கேவலமாக ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு மூளையில்லா முதலமைச்சர், ஒரு கேவலமான முதலமைச்சர், ஒரு கேடுகட்ட முதலமைச்சர், ஒரு கேலி கூத்து முதலமைச்சர் ஒரு போராட்டத்தை தேவையில்லாம இந்த மாதிரி லேபிள் பண்றாங்களே. இதை நீங்க வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கீங்களே, எப்பதான் பேசுவீங்க ஊமை முதலமைச்சர் அவர்களே? வாயில புண்ணா வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. A few moments later. மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. சேர்த்து கொடுன்னு சொன்னல. 50 ரூபாவா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. கொடுக்க முடியாது என்ன கருமண்டா இது? என்னடா சொல்லி சவாரி ஏத்துனேன்? 50 ரூபாய் சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு ஏத்துனேன். இங்க வந்து தர முடியாது சொன்னா அர்த்தம். அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஹலோ, இது எங்க அண்ணன், எங்க நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகம். மருத்துவ படிப்பு தானே. ஏன் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? ஏன் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய மாணவனுடைய கல்வி உரிமை முக்கியம். இந்த அமைச்சர் பதவி இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதற்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஜனநாயகன் ஒரு படம், அது ஃபிக்ஷன். இப்போ என்ன நடக்குது? இது ஃபிக்ஷன் இல்ல, இது இப்போ நடக்குது. இது பத்தி பேசலனா, படத்தை பத்தி பேசினா அப்புறம் அது தெரியுது, அவங்க அறிவு தெரியுது, அவ்வளவுதான் சொல்லணும். சிஎம்ஏ பேசலையே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை அது நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. சிஎம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு. இது ஒரு சீரியஸான மேட்டர்னா இல்லனா என்னதான் சீரியஸா மேட்டர்? இப்போ யூத் தான் ஃபியூச்சரோட வாய்ஸ் இல்ல, இனி கூட கான்சிக்வன்சஸ் நாங்க யூத் தான் ஃபேஸ் பண்ணோம். சோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லனா சுப்ரீம் கோர்ட்ல என்னதான் பிரச்சனை? இது பேசாம இருந்தாதான் அது தேச துரோகம். பேசினா தேசத்துக்காக தான் நம்ம முன்னேறோம். இது பத்தி எதுவுமே பேசல, ஒரு பொலிட்டிக்கலா இருந்தா அதுதான் தேச துரோகம். ஒரு படத்துக்கு இவ்ளோ பேசுறாங்க, நம்ம தேசத்துல இதெல்லாம் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேஷன் ஃபெயில் ஆகுது. அது பத்தி பேசலனா நீங்களே சொல்லுங்க, அறிவு இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.